வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்றான சூளாமணி அப்படிங்கிற கதை தான் பார்க்க போகிறோம். இந்த கதை பார்த்திங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். மாய மந்திரங்கள் நிறைஞ்ச கதை. இது ஒரு கற்பனை கதை தான், உண்மை இல்லை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, பரதகண்டத்தில் சுரமைன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டை பயாபதி அப்படிங்கிற மன்னர் ஆண்டுகிட்டு வராரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள். முதல் மனைவி பேர் மிகாபதி, 2வது மனைவி பேர் சசி. இவங்க இருவருக்கும் ஆளாளுக்கு ஒரு மகன். மூத்த மகன் பேர் விஜயன், 2வது மகன் பேர் திவிட்டன். விஜயன் பார்த்திங்கன்னா செல்மை நிறத்திலையும், அதாவது சிகப்பு நிறத்திலையும், திவிட்டன் கருமை நிறத்திலையும் இருப்பாங்க. அதனால் அந்த ஊரில் இருக்க இங்கே மக்கள் எல்லாருமே விஜயனை பலராமனுக்கு இணையவும் திவிட்டனை கண்ணனுக்கு இணையவும் பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ பலம் இருக்கும். ஒரு நாள் பயாபதிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, வானத்திலிருந்து ஒரு வெண்ணிற யானை இறங்கி வரதாகவும், அந்த யானை அவரோட 2வது மகனான இளைய மகனோட கழுத்தில், திவிட்டன் கழுத்தில் மாலை இடுறதாகவும் அவர் கனவு வரும். இந்த கனவை பற்றி அவர் ஒரு நிமித்திகர்கிட்ட கேட்பார். உடனே அந்த நிமித்திகர் பார்த்தீங்கன்னா, பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம திவிட்டனை வானுலகத்தில் இருக்க ஒரு பெண் பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க. அதுக்கு ஆதாரமாக ஒரு சோலை வனத்தில் இருந்து ஒரு தூதுவன் நம்ம சுரமை நாட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கேட்டதுமே பயாபதிக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. நிமித்திகர் அப்படின்னு அங்கே யாருன்னா, ஃப்யூச்சரில் நடக்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறவங்க, இல்லை கனவை கணிச்சு சொல்கிறவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். 2 வகையாகவும் சொல்லலாம். அதை நிமித்திகர் இப்படி சொல்லிடுறாரு. இங்கே உடனே பயாபதி ரொம்ப சந்தோஷமாகறாரு. ஏன்னா வானுலகத்தில் இருக்க ஒரு மங்கை நம்ம நாட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இப்படி இருக்க வித்யாதர உலகத்தை பற்றி பார்ப்போம். நடுவானத்தில் வித்யாதர உலகம்னு ஒரு உலகம் இருக்குது. அந்த நாட்டை அதில் ஒரு நாட்டை பார்த்திங்கன்னா சோழன சடி அப்படிங்கிற மன்னர் ஆண்டுகிட்டு வர்றாரு. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மகன் பேர் அருக கீர்த்தி, மகள் பேர் சுயம்பிரபை. சுயம்பிரபைக்கு ரொம்ப நாளாகவே மணமகனை தேடி அலையிறாரு சோழனசாலி. எங்கேயுமே மணமகன் கிடைக்கல. அதனால் அவர் ஒரு நிமித்திகர்கிட்ட கேட்குறாரு. பொதுவாகவே சமணர்களுக்கு பார்த்திங்கன்னா நிமித்திகர் மேலே தீராத பற்று உண்டு. அதனால் ஒரு நிமித்திகரை பார்த்து கேட்குறாரு. அந்த நிமித்திகர் என்ன சொல்கிறாங்கன்னா, வித்யாதர உலகத்தில் இருக்க யாருமே நம்ம இளவரசிக்கு மணமகனாக வர மாட்டாங்க. பூலோகத்தில் சுரமைன்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டை பயாபதி அப்படிங்கிற மன்னர் ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த பயாபதிங்கிற மன்னனுக்கு இருக்கிற இளைய மகனான திவிட்டன் தான் திருமணம் செஞ்சுப்பான். அவன் பார்த்திங்கன்னா வீரத்தில் சிறந்தவன், கல்வியில் சிறந்தவன், அறிவில் சிறந்தவன், ஞானத்தில் சிறந்தவன், இப்படி அனைத்துலேயும் சிறந்தவனாக இருக்கான். அவன் தான் நம்ம சுயம்பிரபையை திருமணம் செஞ்சுக்க போகிறான் அப்படின்னு சொல்லி நிமித்திகர் சொல்கிறாரு. உடனே சுவலன சடிக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஆதாரம் கேட்குறாரு. இந்த திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியை சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, அந்த திவிட்டன் பார்த்திங்கன்னா சிங்கத்தோட வாயை 2ஆக பிளப்பான் அப்படின்னு சொல்லி நிமித்திகர் சொல்கிறாரு. உடனே நம்ம சுவலன சடிக்கு ரொம்ப சந்தோஷம். திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணம் ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக அவர் சொன்ன மாதிரியே சோலை வனத்துக்கு, சுரமை நாட்டில் இருக்க சோலை வனத்துக்கு ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கிறாரு. இதெல்லாம் கேட்ட வித்யாதர நாட்டில் இருக்க ஒரு அரசனான அச்சுவகண்டனுக்கு ரொம்பவே கோபம் வருது. ஒரு அழகான பெண்ணான சுயம்பிரபையை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காம ஒரு பூலோகத்தில் இருக்க சாதாரண மனுஷனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபம் வருது. உடனே அவனோட ஆட்களை அனுப்பி அந்த திவிட்டனை எப்படியாவது கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரியே அந்த ஆட்கள்லாம் போகிறாங்க சுரமை நாட்டுக்கு. அவங்க பார்த்திங்கன்னா திவிட்டனை கொல்ல பிளான் போடுறாங்க. அதுபடி நீங்களாம் எனக்கு திரை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பயாபதி மன்னர்கிட்டையும் திவிட்டன்கிட்டையும் கேட்குறாங்க. உடனே திவிட்டன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் அடித்து துரத்திடுறான். அவங்க பொதுவாக ஓடிடுறாங்க. ஓடி போய் அச்சுவகண்டனை பார்க்காம அரிமஞ்சு அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி பார்க்குறாங்க. இப்படி தான் மன்னர் சொன்னார், ஆனால் இதுமாரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது உடனே அரிமஞ்சு இது மட்டும் அச்சுவகண்டனுக்கு தெரிஞ்சால் நம்மளை கொன்னே போட்டுருவாரு அப்படின்னு சொல்லி மாய மந்திரங்கள் தெரிஞ்ச அரிகேது அப்படிங்கிறவனை வர வைக்கிறாரு. அவன் பார்த்திங்கன்னா பல்வேறு மாய மந்திரங்கள் தெரிஞ்சவன். அவன் ஒரு சிங்க வடிவில் போய் சுரமை நாட்டுக்கு போகிறான். போந்து அட்டகாசம் பண்ணுறான். பேரழிவை ஏற்படுத்துகிறான். வயல்வெளிகள் பூண்டு அட்டகாசம் பண்ணுறது, அவனை பிடிக்க வரவங்க மேலே பாயறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அட்டகாசம் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா போய் விஜயன்கிட்டே திவிட்டன்கிட்டே சொல்கிறாங்க. உடனே திவிட்டன் அதை நோக்கி போகிறான். அவன் தான் மாய சிங்கமாச்சு. அவன் மாய மந்திரங்கள் காட்டி திவிட்டனை ரொம்பவே கஷ்டப்படுத்தினான். உடனே திவிட்டன் இவன் மாய மந்திரம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு திவிட்டன். உடனே உஷாரான திவிட்டன் அவன் மேலே தாக்குதல் நடத்துறாரு. பயந்து போன அந்த சிங்கமான இருக்கவன் உண்மையான சிங்கம் இருக்கிற குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறான். அந்த உண்மையான சிங்கம் இருக்கிற குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சதுனால திவிட்டன் கத்துறான்.
அங்கே நின்றுக்கிட்டு நீ வெளியில் வா, நான் உன்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி வில்லோடைய அம்போடை நின்றுக்கிட்டு கத்துறான். அங்கேருந்து உண்மையான சிங்கம் வெளியில் வருது. அது திவிட்டன் மேலே பாயுது. உடனே திவிட்டன் அதோட வாயை பிடிச்சி ரெண்டாக பொளக்கிறான். வாயை பிடிச்சி இரண்டாக பிளந்ததுனால அவங்க அந்த பிளந்த விஷயம் சுவர்ண செடிக்கு தெரியுது. உடனே வித்யாதர நாட்டிலேருந்து சுயம்பிரபையை கூட்டிக்கிட்டு பூலோகத்தில் இருக்க அந்த சுரமை நாட்டுக்கு வராரு. அங்கே வச்சு திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் திருமணம் நடக்குது. உடனே அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயமானது அச்சுவகண்டனுக்கு தெரியுது. இவன் உடனே என்ன பண்ணுறான்னா, எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்துருச்சு, இந்த அவமானத்துக்கு நான் நிச்சயமாக பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி சுரமை நாட்டு மேலே போர் தொடுத்து போகிறான். உடனே அங்கே இருக்க விஜயனும் திவிட்டனும் உஷாராகிறாங்க. ஏன்னா அவங்க தானே பலராமனுக்கும் கண்ணனுக்கும் இணைவனவங்களாச்சு. அவங்க இருக்கிற நாட்டை யாரால் என்ன செய்ய முடியும்? அதனால் அவங்க 2 பேரும் அச்சுவகண்டன் கிட்ட சண்டை போட்டு அந்த போர்லேயும் வெற்றி பெற்றுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திவிட்டனுக்கு 2 மகன் பிறக்கிறாங்க. மகன் பேர் பார்த்தீங்கன்னா மகள் பேர் பார்த்தீங்கன்னா சோதிமாலை அப்படிங்கிற மகள் பிறக்கிறாங்க. அருக கீர்த்திக்கு பார்த்தீங்கன்னா அமிர்தசேனன், அது மட்டும் இல்லாத சுதாரை அப்படிங்கிற மகள் பிறக்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அருக கீர்த்திக்கு திவிட்டனுக்கும் சுயம்பிரபைக்கும் பார்த்தீங்கன்னா சோதிமாலையும் விஜயன் அப்படிங்கிறவனும் பிறக்கிறாங்க. அருக கீர்த்திக்கு சுதாரை, அமிர்தசேனன் அப்படிங்கிறவங்க பிறக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு திருமண வயது, 4 பேருக்கு திருமண வயது வருது. சுயம்பரம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த சுயம்பரத்தில் பார்த்தீங்கன்னா திவிட்டனோட மகளான சோதிமாலை தன்னோட மாமன் அருக கீர்த்தியோட மகனான அமிர்தசேனனுக்கு மாலை சோட்டுறாங்க. அவங்க 2 பேர்த்துக்கு திருமணம் நடக்குது. அதேமாரியே அருக கீர்த்தியனோட மகளான அருக கீர்த்தியோட மகளான சுதாரை பார்த்தீங்கன்னா விஜயனுக்கு மாலை தோற்றாங்க. அதாவது திவிட்டனோட மகன், அந்த விஜயன் வேற, இந்த விஜயன் வேற. அவன் பேர் விஜயன். திவிட்டனோட அண்ணன் பேர் விஜயன். திவிட்டனோட மகன் பேர் பார்த்தீங்கன்னா விசயன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுதாரை மணமாலை போடுறாங்க. அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அவங்களோட பேரன் பேத்தியெல்லாம் பயாபதி மன்னர் பார்த்துட்டு நாட்டையும் ஆட்சி பொறுப்பையும் 2 பேர்த்துக்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு அவங்க 2 மனைவிகளையும் கூட்டிக்கிட்டு துறவரம் போயிடுறாரு. இது ஒரு சமண சமயத்தை சார்ந்த கதை. இந்த கதை ரொம்பவே நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல்வேறு கதைகளை நான் உங்களுக்கு நிச்சயமாக அப்லோட் செய்வேன். நன்றி, வணக்கம்.